ஸோ இன்றைக்கு நம்ம லெசன் 2 பார்க்க போறோம். அதாவது சாப்டர் 2. லெசன் நேம் வந்து பாலினாமியல்ஸ். இந்த பாலினாமியல்ஸ் லெசன் வந்து ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் அகெயின் நம்ம ஏன் பாலினாமியல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூலில் எடுத்த லெசன் வந்து நம்ம டியூஷனில் பார்க்கல. ஸோ பாலினாமியல்ஸ் லெசன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன் அண்ட் ஈஸி சாப்டர் கூட. நம்ம கொஞ்சம் வேகமாகவே முடிச்சிடலாம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்த லெசன் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலினாமியல்ஸ் லெசன் ஆல்ரெடி படித்தவங்களும் ஒன் மோர் டைம் இதை வந்து ஆர்வமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துருக்க லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கிறோம் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி பார்த்துருக்குறோம், அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம 2 செக்ஷன் இதில் பார்த்துடலாம். 2.1 அண்ட் 2.2 பார்த்துடலாம். இந்த பாலினாமியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னா, டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ பாலினாமியல்ங்கிற லெசன் வந்து ஆல்ரெடி நம்ம 9th படிச்சிருக்கிறோம். அதுலேயும் செகண்ட் லெசனாக தான் படிச்சிருக்கிறோம். டிகிரி 1 இருந்தால் அது லீனியர் பாலினாமியல். அண்ட் பாலினாமியல்லையே சம்டைம் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இது பாலினாமியல் தானா, நாட் அ பாலினாமியலா அப்படி கூட நம்ம கேட்கலாம். ஸோ அதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். டிகிரி 2 இருந்தால் இட் இஸ் கால்ட் அ குவாட்ரடிக் பாலினாமியல். அண்ட் டிகிரி 3 இருந்தால் தட் பாலினாமியல் இஸ் அ கியூபிக் பாலினாமியல். அண்ட் பாலினாமியலுக்கு வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறதும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் படித்தது. அண்ட் நியூவாக கற்றுக்கிறது எப்படின்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படிங்கிறது, இப்போ ஒரு கிராஃப் இருக்கு, இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்குறீங்க நீங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஜீரோஸ் எத்தனை ஜீரோஸ் அப்படிங்கிறது சம்டைம் 1 மார்க்கில் இது கிராஃப் மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுடைய கிராஃப், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அல்ல, இந்த கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனோ கர்வ் டைப்லயோ இருக்கலாம். இப்போ இதில் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை பிளேஸ்ல கட் ஆகுதுன்னு பாருங்க. ஹியர் எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸாக்ட்லி ஒரு பிளேஸ்ல கட் ஆகுதா, அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஒரு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி 1 மார்க். இது பார்த்தீங்கன்னா இந்த யூ ஷேப் அப்வர்ட் லைக், அதாவது ஓப்பன் அப்வர்ட், இது ஓப்பன் டவுன்வர்டு. ஸோ இந்த டைப்பு கர்வை நம்ம வந்து பேரபோலாஸ் அப்படி சொல்லுவோம். இந்த பேரபோலாஸ் கிராஃப்ல எத்தனை பிளேஸ்ல கட் ஆகும்னா, ஹியர் 1 பிளேஸ் அண்ட் ஹியர் ஆல்சோ 1 பிளேஸ். அப்போ 2 பிளேசஸ்ல கட் ஆகுது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனைன்னா 2 ஜீரோஸ். இதெல்லாம் 1 மார்க். இப்போ உங்க கையில டெக்ஸ்ட் புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பக்கத்துல ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப் பாருங்க, இதுவும் பேரபோலா தான், ஆனா ஓப்பன் டவுன்வர்டு. தட் கர்வ் cuts the x-axis exactly 2 points. Here 1 place and here also. Number of zeros 2 zeros. இது open upward. Here also 2 zeros. So இந்த மாதிரி curve பார்த்தீங்கன்னா x-axisல டச் ஆகுது. ஸோ டச் ஆகுதுன்னா நம்ம ஜீரோஸ் வந்து கோயின்சைட் ஆகிற மாதிரி மீனிங். பாருங்க, the graph cuts the x-axis at exactly 1 point. அதுக்கு மீனிங் என்னன்னா, that is at 2 coincident points. இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்டாங்கன்னா 1 0 தான். நம்பர் ஆஃப் இந்த டைப் டச் ஆகிட்டு போகுதுன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1 0. ஸோ ஹியர் ஆல்சோ 1 0. கீழே கொடுக்குறாங்க பாருங்க, the coordinate of A is the only 0. the coordinate of A is the only 0. இப்போ இந்த கிராஃப்லாம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகலை அண்ட் டச் பண்ணலை அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா 0. தெர் இஸ் நோ ஜீரோங்கிற மீனிங். இந்த கிராஃபுக்கும் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நோ ஜீரோ. இதில் கொடுத்துருக்காங்களா, இந்த டைப் கர்வ் வந்து ஹேஸ் நோ ஜீரோஸ்.
நோ ஜீரோஸ் போடலாம், இல்ல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த கிராஃப் பார்க்கலாமா? இல்ல பாருங்க 1 2 3 3 பிளேசஸ்ல இந்த கிராஃப் கிராஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3 zeros. ஹியர் இந்த ஆரிஜின் வழியா கிராஸ் ஆகுது இந்த இடத்துல. ஸோ ஆரிஜின்ல தான் கிராஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1. இங்க பாத்தீங்கன்னா ஆரிஜின்ல ஒரு பிளேஸ், அப்புறம் 1ல கிராஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2. இந்த 2.1 செக்ஷன் வந்து மோஸ்ட்லி 1 மார்க் தான். இது டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள் சம். உங்களுடைய கிராஃப் நீங்க கவனிக்க வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் லைன். இந்த நீங்க கையில பென் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. y is equal to p of x. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். y is equal to p of x னா உங்க கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்றதை மட்டும் இங்க கவுண்ட் பண்ணணும். ஒய்ல கட் பண்றதை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்ல கட் ஆகிறது ஹியர் ஒன் பிளேஸ், இட் இஸ் 1 பாயிண்ட். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1. ஹியர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2. ஹியர் 1 2 3. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1 டச் ஆகுது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1. இங்க கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4. 4 பிளேஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 4. 2.1 எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்குமே நான் ஆன்சர் சொல்றேன். இந்த 2.1 எக்ஸசைஸை வேணா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த 2.1 எக்ஸசைஸ் முடிச்ச உடனே நம்மளுடைய கொஸ்டின் பாருங்க, y is equal to p of x. இதே இது x is equal to p of y இருந்தா என்ன, அந்த டைப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு வந்து போர்டு எக்ஸாம்ல அந்த டைப்ல கேட்பாங்க. ஸோ அந்த டைப்பை பார்த்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். அதான் x is equal to p of y அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரும். நீங்க லேர்ன் பண்ணும் போதே கிளியரா லேர்ன் பண்ணிருங்க. y is equal to p of x கொடுத்துருந்தாங்கன்னா உங்க கர்வ் எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்றதை தான் பார்க்கணும். இது x is equal to p of y கொடுத்துருந்தாங்கன்னா ஒய்ல கட் பண்றதை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 2.1 எக்ஸசைஸ் பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 2.1 இதுல ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 6 டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் போட்டு காட்டுறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ உங்களுடைய கர்வ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மட். இதுதான் உங்களுடைய கர்வ். இந்த கர்வ் வந்து நமக்கு ஒய்ல தான் கட் ஆகுது. நம்ம கொஸ்டின் ஆனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த லைனை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால உங்க கர்வ் எக்ஸ் ஆக்சில கட் ஆனால் மட்டும்தான் அதை ஜீரோஸாக கவுண்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற கர்வ் கூட ஒரு லீனியர் கிராஃப், தட் இஸ் a straight line. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, ஆனால் ஒய் ஆக்சிஸ்ல கட் ஆகுது. ஸோ நீங்க என்ன எழுதலாம், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் நோ ஜீரோன்னு அர்த்தம், ஜீரோஸ் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் டிவிஷன் நம்பர் 2, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ கிராஃப் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகிற பாயிண்ட பாருங்க, இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஒன் பிளேஸ். ஸோ ஒரு பிளேசஸ்லாம் கட் ஆகுது. இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 1. There is one and only 0. ஸோ ஒரு ஜீரோ தான் இருக்கு. So division number 3, x axis y axis. Some graph, the third division. So graph இதான் graph.
நம்மளுடைய curve graph ஓட type y is equal to p of x. x axis கட் ஆகிற பாயிண்ட கவுண்ட் பண்ணுங்க 1 2 3. இப்போ number of zeros is equal to 3. ஸோ நமக்கு 3 zeros இருக்கு. ஸோ fourth division x axis y axis. ஸோ graph இது ஒரு u shape curve. y is equal to p of xங்கிறதான் graph ஓட type. ஸோ x axis கட் ஆகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ 2 பிளேஸ்ல கட் ஆகுது. Therefore, number of zeros is equal to 2. And fifth division, x-axis and y-axis. So graph, so இப்படி இருக்கு graph. So y is equal to p of x. x-axis ல கட் ஆகிற points கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4. Therefore, number of zeros is equal to 4. That's sixth division. X-axis, y-axis. So the graph வந்து இந்த பிளேஸ்ல கட் ஆகுது. ஒரு பிளேஸ் ஆக்சுவலி 1 பாயிண்ட் இங்க டச் தான் ஆகுது. நம்ம ஒரு பாயிண்ட தான் கவுண்ட் பண்ணணும். இங்கேயும் டச் தான் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட கவுண்ட் பண்ணுங்க 1 2 3. Therefore, number of zeros is equal to 3. ஸோ இதுதான் வந்து 2.1 எக்ஸசைஸ். ஸோ 2.1 எக்ஸசைஸ்ல y is equal to p of x. y is equal to p of x இருந்தால் நம்ம x ஆக்சிஸ்ல கட் ஆகிற பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எழுதலாம். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு ஃபியூ கிராஃப் புக் அவுட் சைடு, ஓகேங்களா? The graph or type x is equal to p of y. இப்போ இதுதான் உங்களுடைய கிராஃப், given கிராஃப். நான் கிராஃப் டைப்பை பாருங்க, x is equal to p of y. ஸோ x is equal to p of y, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்குறாங்க. இப்போ y ஆக்சிஸில் கட் ஆகிற பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ணணும். ஸோ 1 2 3. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் is equal to 3. போர்டு எக்ஸாம்ல இந்த டைப்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1 மார்க் செக்ஷன்ல. ஸோ இது 1 மார்க்குக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 2.1 அந்த செக்ஷன்ல டவுட் இருக்கிறவங்க டவுட்ஸ் கேட்டுக்கோங்கம்மா. எனிபடி ஹேவிங் டவுட்ஸ்? மேம் டவுட் எதுவும் இல்லைங்க மேம். ஓகே ஓகேம்மா. வாய்ஸ் கிளியரா கேக்குதாம்மா? ஓகேங்க மேம், கேக்குதுங்க மேம் கிளியரா. ஓகேப்பா. அண்ட் விசிபிளா இருக்கா? நான் எழுதுறது வரையறது விசிபிளா இருக்கா? ஆங்க மேம், கரெக்டா இருக்குங்க மேம். ஓகேம்மா, கரெக்டா விசிபிளா இருக்கு மேம். ஓகேம்மா, ஓகேம்மா, குட் குட். ஸோ 2.2 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஸோ 2.2 எக்ஸசைஸ். நான் சொல்ற ஃபார்முலாஸை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க டிக் பண்ணிக்கோங்க புக்கு கையில இருந்ததுன்னா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப், நம்ம படிக்கிறது குவாட்ரடிக் பாலினாமியல். குவாட்ரடிக் அப்படிங்கிறப்போ டிகிரி 2. ஸோ 2 ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு ஜீரோ ஆல்ஃபா எடுக்கலாம், இன்னொரு ஜீரோ பீட்டா எடுக்கலாம். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. இதை நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் சி பை ஏன்னு சொல்லுவோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இந்த ஃபார்முலாவை நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் புக்ல சில எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. நான் எக்ஸசைஸ் சம்ஸ் டீச் பண்றேன். இப்போ மேபி
உங்களுடைய பாலினாமியல் cubic பாலினாமியலா இருந்தால், cubic polynomials means degree 3. zeros alpha, beta, gamma நீங்க எடுக்கலாம். So 3 zeros summation minus b by a. இதை எப்படி சொல்லுவோம்னா sum of product of roots in pair. பேர்னா ரெண்டு ஜீரோவா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்றோம்னு அர்த்தம். இதோட ஃபார்முலா c by a, alpha, beta, gamma. The symbol is read as a gamma. இது ப்ராடக்ட் வந்து minus d by a. So இந்த மூணு ஃபார்முலாவும் இதையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் சம்ங்கிறது மைனஸ் பி பை ஏல ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது சி பை ஏ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் மைனஸ் மாத்தி மாத்தி போடுவோம். ஃபர்ஸ்ட் மைனஸ், அப்புறம் பிளஸ், அப்புறம் மைனஸ். எல்லா இதுலயுமே டினாமினேட்டட் ஏ தான். ஸோ நீங்க இதை வந்து லேர்ன் பண்றதோ மெமரைஸ் பண்றதோ கஷ்டம் கிடையாது, ஈஸியா தான் இருக்கும். ஸோ நான் எக்ஸசைஸ் சம்ஸ் டீச் பண்றேன். அந்த பேட்டர்ல நீங்க எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து வீட்டில் வச்சு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது போட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2.2 அப்படிங்கிற எக்ஸசைஸை எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients. ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. இதில் எத்தனை கொஸ்டின் இருக்கு பாருங்க. Find the zeros of a quadratic polynomials. அதாவது நான் ஜீரோஸை கால்குலேட் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் பார்ட். அப்புறம் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். அந்த பாலினாமியலுக்கு அந்த ஜீரோ பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் ஜீரோஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணணும், அது செகண்ட் பார்ட். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ரொம்ப ரேரா 3 மார்க்ல வச்சுக்கலாம். அதோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டோட்டலி 6 டிவிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு டிவிஷனா பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So first question, இதுல division number 1 பார்க்கிறோம். Find the zeros of the following quadratic polynomial. So the polynomial is x square minus 2x minus 8. So இந்த polynomialக்கு first part நீங்க zeros calculate பண்ணணும். second part relationship, அதாவது ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்க வெரிஃபை பண்ணணும். So the question is 2 parts இருக்கு. அதாவது first one ஜீரோஸை கால்குலேட் பண்றோம் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்றோம். ஸோ இதுதான் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம செய்ய வேண்டியது. ஸோ ஜீரோஸ் கால்குலேட் பண்றதுங்க ஆல்ரெடி நம்ம 9th 8th ஒரு பாலினாமியலை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு கத்திருப்போம். அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ த கிவன் பாலினாமியல் நீங்க p of x கூட எழுதிக்கலாம். இங்க எக்ஸ்ங்கிற வேரியபிள் இருந்தா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. இதை ஃபேக்டரைஸ் பண்றது நம்ம டி ஃபேக்டர் மூலமா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இல்ல மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி போனாலும் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் மைனஸ் 8, மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 8 வரும். இப்போ நான் 2 டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணும் பொழுது மைனஸ் 8ம் அதனுடைய அடிஷன் மைனஸ் 2வும் கிடைக்கணும். ஸோ அப்படின்னா 4 2s are, இது கரெக்டாக வரும். ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால இந்த மிடில் நம்பருடைய சைன் இருக்கு பாருங்க, இந்த மிடில் சைனை பிக்கர் நம்பருக்கு போடுங்க. அப்போ அடுத்த சைன் வந்து அடுத்த நம்பருக்கு வந்துடும். இப்போ செக் பண்ணி பார்த்துருங்க. இட்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் மைனஸ் 8 அண்ட் அடிஷன் ஒரு நம்பர் நெகட்டிவ் ஒரு நம்பர் பாசிட்டிவ். இப்போ சப்ராக்ட் பண்ணா we get a -2. therefore இதோடைய ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா x minus 4 x plus 2. ஸோ இப்படி போடலாம். இல்லை இந்த மிடில் டேர்மை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ ஜீரோஸ் கேட்டிருக்கிறதுனால புட் ஈச் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம ஈக்குவல் டு 0 போட்டலாம். x minus 4 ஈக்குவல் டு 0 அண்ட்
x plus 2 equal to 0. So the first term இருந்து we get x is equal to 4. Here x is equal to minus 2. இந்த ரெண்டு zeros-ல so ஒன்னு alpha name கொடுங்க, அடுத்தது beta name கொடுங்க. அது நம்ம சாய்ஸ் தான். alpha is equal to 4 எடுத்துட்டீங்கன்னா beta is equal to minus 2. இல்ல alpha minus 2 கொடுத்தீங்கன்னா beta is equal to 4 வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா நேம் கொடுக்கறது வந்து நீங்க எப்படினாலும் நேம் மாத்தி கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஃபைண்ட் த ஜீரோஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணணும். ஸோ ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பாலினாமியலுடைய கோஎஃபிஷியன்ஸ் எழுதிருங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 1. பி x coefficient minus 2, c is a constant term minus 8. So verification. So verification நான் எப்பவுமே ரெண்டா டிவைட் பண்ணி செய்யணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ சிலருக்கு ஸ்கூலில் டீச் பண்ணியிருப்பாங்க, கான்செப்ட்லாம் சேம் தான். ரிட்டன் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எதை ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் பை கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் ஹியர் பை ஜீரோஸ் ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். பை கோஎஃபிஷியன்ஸ்னா ஏபிசி அதான் கோஎஃபிஷியன்ஸ் மூலமா கிடைக்கிறது. ஜீரோஸ்னா நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ஜீரோஸ்ல இருந்து கொண்டு வர்றது. ஹியர் டிகிரி 2. ஸோ டிகிரி 2னா எனக்கு நான் ரெண்டு ஜீரோஸ் தான் வரும், ஆல்ஃபா பீட்டா. இப்போ நீங்க வெரிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஜீரோஸ், தட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன், தட் இஸ் மைனஸ் பி பை ஏ. இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. this equal to the minus அப்படியே போடுங்க. b equal to minus 2. ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்கு, ஸோ இங்க பிளஸ் 2 மாறிடும். by a is 1. 2 by 1 is equal to 2. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணும்பொழுதே ஜீரோஸ் பை கோஎஃபிஷியன்ஸ் போட்ட மாதிரி பை ஜீரோஸ் போட்டலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ இந்த சைடு ஃபார்முலா மூலமா செய்யணும், இங்க மேனுவலா செய்யணும். மேனுவல்னா நம்ம ஜீரோஸ் கால்குலேட் பண்ணிருக்கோம்ல, அங்கிருந்து கொண்டு வரீங்க. ஆல்ஃபா இஸ் 4, பீட்டா இஸ் minus 2. இந்த பிளஸ் சைன் போட்டுக்கோங்க, பிராக்கெட்ல minus 2. Now simplify these two. 4 minus 2, it is plus 2. இப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகுதான்னு பார்த்துடலாமா? இது கோஎஃபிஷியன்ஸ் மூலமா கால்குலேட் பண்ணது, ரைட் சைடு உள்ள ஜீரோஸ் மூலமா கால்குலேட் பண்ணது. ஹியர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. ஹியர் ஆல்சோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. இது ரெண்டுமே ஈக்குவலா வருது. இதுதான் வெரிஃபிகேஷன். அண்ட் இப்போ வெரிஃபிகேஷன்ல சம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ப்ராடக்ட்ங்கிறது ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ தான் ஃபார்முலா. உங்களுடைய சி என்ன? minus 8. a is 1. This is equal to minus 8. So now alpha beta. Alpha is 4. Substitute பண்ணுங்க. Beta is minus 2. Multiply பண்ணா we get minus 8. Alpha beta is equal to minus 8. Here also alpha beta is equal to minus 8. So ரெண்டு சைடு வர ஆன்சரும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கோஎஃபிஷியன்ஸ்ல வர ஆன்சரும் ஜீரோஸ்ல வர ஆன்சரும் சேமா இருக்கு. ப்ராடக்ட் கோஎஃபிஷியன்ஸ்ல வர ஆன்சரும் ஜீரோஸ் மூலமா கிடைக்கிற ஆன்சரும் சேமா இருக்கு. இதுக்கு பேர் தான், இந்த பார்ட்டுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்றது. இதான் ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஜீரோஸ் கால்குலேட் பண்றது, செகண்ட் பார்ட் ரிலேஷனை வெரிஃபை பண்றது. ஸோ செகண்ட் பார்ட் ஆல்சோ ஓவர். அப்போ ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதிடலாம். இந்த மாடல் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பாலினாமியல்ஸ் லெசன் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம், இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. டிவிஷன் நம்பர் 1.